வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடுன்றது லாஸ்ட் வீக்கோடு கம்பேர் பண்ணால் இந்த லாஸ்ட் 4-5 டேஸாக கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது நேற்று ஜூலை 5 நேற்று திருமலை ஸ்ரீவாரி தரிசனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட்ன்றது 65,775. அதே போல் ஜூலை 4 63,826. ஸோ இந்த கவுண்ட்ன்றது லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணால் இது ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஜூலை மாதத்தில் ஸ்டெப்பாக க்ரௌடுன்றது குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகி போச்சு. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதத்தில் நார்த் இண்டியன்ஸ் அதிகமாக வருவாங்க. ஜூலையில் தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நார்த் இண்டியன்ஸோட க்ரௌடுன்றது இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் இனிமேல் சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன் வர்றதுக்கு வர பக்தர்கள் மேக்ஸிமம் ரெகுலராக வரா மாதிரியே வீக் டேஸ்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் கவுண்ட்ன்றது சர்வதர்ஷனம் டோக்கன் கவுண்ட் கூட, அதாவது லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா காலையில் எர்லி மார்னிங் 4 மணிக்கு 5 மணிக்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிட்டே வந்தது. இப்போ பரவாயில்ல, காலையில் 9 ஆனாலும் அவைலபிள் இருக்குது. இப்போ 2-3 நாளாக பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அவைலபிள் இருக்குது. மார்னிங் டைமில் கூட, அதாவது 8 மணி 9 மணி வரைக்கும் கூட அவைலபிள் இருக்குது. இதுபடி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, பரவாயில்ல. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் மஸ்ட்டாக டோக்கன் வாங்கிக்கிட்டு ஸ்டெப்ஸில் தான் நடந்து போகணும். ஏன்னா அந்த வேலை 1200ஆவது படியில் ஸ்கேனிங்ன்றது பண்ணுவாங்க. அதனால் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு திருப்பதி அதாவது பஸ் ஏறி போகிறதுக்கு இல்லை. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு மஸ்ட்டாக நடந்து தான் போகணும். அதே போல் மேக்ஸிமம் பக்தர்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிறதுக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கு இருக்குல்ல, விஷ்ணு நிவாசம், அங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பஸ்ஸில் வர பக்தர்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கிற ஸ்ரீனிவாசமில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் அலிபிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இஷ்யூ பண்ணுறாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிட்டோம்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 3-5 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் எல்லாம் வீடியோவில் ரெகுலராக சொல்கிற விஷயம்தான் இது. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. மிட் நைட்டே வந்துட்டோம்னா டோக்கன்ன்றது சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த மாதம் ஆன்லைன் புக்கிங்க்கு சம்மந்தப்பட்டு அப்டேட்ஸ் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். தர்ஷனத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வரணும் நினைக்கிற பக்தர்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்ரீவாரி ஃபேமிலி நம்மளது குரூப் இருக்குது. அதில் சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். டிடிடி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.